அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தம்ப்நெயிலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இஸ்ரேல் ஈரான் உடைய போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன் என்றால், என்னுடைய நோக்கம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், தேவனிடத்தில் திரும்பி தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் பெர்சியா அல்லது ஏலாம் என்று அழைக்கப்படும் நாடை பற்றி வேதம் சில குறிப்பிட்ட தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏலாம் வேறு யாரும் கிடையாது, நோவோடைய சந்ததி. பெர்சியா அல்லது ஏலாம் என்று சொல்வார்கள். இந்த ஈரான் பெரும்பாலும் ஆயுதங்களை தேடுகிற ஒரு நாடாக காலகாலமாய் சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு எதிராக மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தல்களையும் விடுவிக்கிறதாகவும் செய்திகளில் நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம். ஸோ இதை பற்றி தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிற காலமாக இந்த காலம் கருதப்படுகிறது. இப்போ சொல்லப்படுகிறதான இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஈரான் போர் நிச்சயமாக வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளை முன்னணியில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது. எனவே இதை குறித்து நாம் தொடர்ந்து ஆராய போகிறோம். கடைசி கால சம்பவங்களில் ஈரான் ஒரு பெரிய பங்கை வகிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்துல இதை குறித்து ஒரு சின்ன வரலாறை நாம் பார்க்க போகிறோம். பைபிளை சொல்லுகிறது, வேதத்தினுடைய தொடர்புடைய அந்த வரலாறை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாபிலோனுக்கு கிழக்கே, பெர்சியாவிற்கு மேற்கே மற்றும் மேதிற்கு தெற்கே இருந்த ஏலாம் என்ற அந்த ஒரு மக்கள் அல்லது நாடு என்று வைத்துக் கொள்வோம், கைப்பற்றப்பட்டு பின்னர் மீண்டும் அதிகாரத்துக்கு வரும் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். எரேமியா 49ஆம் அதிகாரம் 34 39 வரைக்கும் நான் படிக்கிறேன். யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவினுடைய ராஜபாரத்தில் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா என்னும் தீர்க்க தரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு வானத்தின் 4 திசைகளிலிருந்தும் 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்களை சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்ருக்களுக்கு முன்பாக, அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாக கலங்கம் பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகி தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை நிர்மூலமாகப்பட்டும் பட்டயத்தை அவர்கள் பின்னாக அனுப்பி என் சிங்காசனத்தை ஏலாமலே வைத்து அங்கிருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் உண்மையாகவே நிறைவேறிற்று. பாபிலோன் ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு முன்னால் 596 ஏலாமை கைப்பற்றியது. ஆனால் பின்னர் என்ன நடந்தது என்றால், பெரிய சாம்ராஜ்யமாகிய சைரஸின் கீழ் பெர்சியா அந்த பகுதியை கட்டுப்படுத்தியது. மேலும் ஏலாமியர்களும் மேதியர்களும் பெர்சியா பேரரசின் ஒரு பகுதியாக மாறிவிட்டனர். பிறகு மேதியா பெர்சியா பேரரசுக்கு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு கிமு 539 பாபிலோனை கைப்பற்றியது. இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா 21:2 நிறைவேறிற்று. அதையும் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. துரோகி துரோகம் பண்ணி பாழாக்கிறவன் பாழாக்கி கொண்டே இருக்கிறான். எல்லாமே எழும்பு, மேதியாவே முற்றுகை போடு, அதனால் உண்டான தவிப்பை எல்லாம் ஒடிய பண்ணினேன். இது எப்பொழுது நடந்தது என்றால், தானியேல் காலத்தில் இது நடந்து முடிந்தது. பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, தானியேல் 8:2 வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதையும் உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். தானியேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் ஏலாம் தேசத்துள்ள சூசான் அரண்மனையில இருந்தேன். அங்கே நான் ஊலா என்னும் ஆற்றங்கரையில இருந்ததாக தரிசனத்துல கண்டேன். இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? தானியேல் ஏலாம் மாகாணத்தில் வசித்து வந்தார் என்றும் இதை பற்றி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாக கிரேக்க நாட்டை ஆண்ட மகா அலெக்சாண்டர் வந்து என்ன பண்ணான்னா, உலக வல்லரசா இருந்த பெர்சியாவை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். சரித்திரம் சொல்லுகிறது, அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் பெர்சியாவை பார்த்தியன்ஸ் என்று சொல்லக்கூடிய, ரோமனியர்கள் என்று சொல்லக்கூடிய, பைசாண்டியாஸ் என்ற பைசாண்டிகள் என்று சொல்லக்கூடிய மக்கள், இவர்கள் எல்லாம் வந்து ஆண்டு வந்தார்கள். இறுதியாக
கிறிஸ்துவுக்கு பின்னால் 636 இஸ்லாமியர்கள் இந்த ஏலாம் என்று சொல்லக்கூடிய எப்பொழுது இருக்கிற ஈரானை ஆண்டனர். கிறிஸ்துவுக்கு பின்னால் 1501 ஈரான் நாடு நிறுவப்பட்டது. சரி, இப்போ புதிய ஏற்பாடுக்கு வருவோம். புதிய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா ஈரானை சேர்ந்த மக்கள் மறைமுகமாக பார்த்தியர்கள், மேதியர்கள் என்று, ஏலாமியர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் பெந்தெகோஸ்தே நாளில் எருசலேம்ல இருந்தனர். ஏன் இருந்தனர்? வேதம் சொல்லுகிறது, இந்த 3 மக்கள் குழுக்களும் பெர்சியாவின் பகுதியில் நவீன ஈரானில் வாழ்ந்த யூதர்கள். மேலும் அவர்கள் பெந்தெகோஸ்தே என்னும் பண்டிகையை கொண்டாட எருசலேமுக்கு வந்தனர். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெந்தெகோஸ்தே நாள் வந்த சமயத்துல 120 பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்துல பல ஜாதி கூட்டங்கள், யூதர்கள், சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் பல தேசங்களிலிருந்து அங்கே கூடி வந்தார்கள். அதே போலவே வேத வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பிரகாரமாக அங்கே இந்த ஏலாமியர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களும் வந்திருந்தார்கள். அவர்கள் வேற யாரும் கிடையாது, யூதர்கள். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டுள்ள இறுதி காலத்தில் கோகு மாகோகு என்ற போர் நடக்கும். இதை பற்றி பேசுவதற்கு நமக்கு நேரம் கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் தொடர்ந்து போதித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தை குறித்து நாம் இன்னும் கூடுதலாக அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த கோகு மாகோக் என்ற சந்ததி யார் என்றால், இவர்களும் நோவாவின் சந்ததி தான். சரிங்களா? நோவாக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள் இல்லையா? ஷேம் என்ற பிள்ளையோடு கூட சம்பந்தப்பட்ட சந்ததி இவர்கள். இவர்கள் ஒரு போர் நடத்துவார்கள். யாருக்கு விரோதமாக? இஸ்ரேல் நாட்டுக்கு, எருசலேமுக்கு விரோதமாக அந்த போர் நடக்கும். அதுல முக்கியமாக எந்த நாடு ஈடுபடும்னா ஈரான் நாடு தான் ஈடுபடும். பெரிய பங்கு வகிக்கும். ஒரு முக்கியமான ஒரு நாடகம் இது இருக்கும். இது எப்போ நடக்கும் என்று தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறது, இது உபத்திரவத்தின் முதல் பாதியில நிகழக்கூடும் என்று இறையியல் வல்லுநர்கள் இதை பத்தி சொல்றாங்க. பைபிள் இதை பற்றி எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களில் இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. மாகோகு, கோகு என்று சொல்லக்கூடிய அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து கொண்டு பிற நாடுகளாகிய ரஷ்யா, சூடான், துருக்கி, லிபியா ஆகிய நாடுகள் பெரும் இராணுவமாக இஸ்ரேலுக்கு எதிராக வரும். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யா செய்தியில நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வருவோம் என்று அறிக்கையிட்டிருக்கிறார்கள். அது போலவே கடைசி நாட்களில் நான் சொல்கிறது, வேதாமத்தின் அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள கடைசியா சொல்லப்பட்டுள்ள அந்த நாட்களில் இவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு பெரிய இராணுவமாக இஸ்ரேல் நாடுக்காகவும் எருசலேமை அடிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் அவர்கள் இறங்கி வருவார்கள். கடவுள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில இதுல தலையிட போகிறார். கோகின் கூட்டத்தார் எல்லாரும் முற்றிலுமாய் அடிக்கப்படும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 39:4-5 வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போமானால், இந்த கோகு மாகோகு என்ற அந்த கடைசி நாட்கள் நடக்க போகிற அந்த கூட்டம் அப்படியே அழிந்து போய்விடும். ரஷ்யாவின் கூட்டணி வைத்திருந்த அத்தனை நாடுகளும், ஈரான் போன்ற நாடுகளும் இஸ்ரேல் மீதான படையெடுப்பு ஒரு பெரிய வெற்றி என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். அப்படி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அதே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை படிக்கிறேன் பாருங்க. நான் மாகோக்கு இடத்திலும் தீவுகளில் நிருச்சாரமாய் கூடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன். அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை நீ பரிசுத்த குலைச்சலாக விட்டேன். அதனாலே நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். இந்த வார்த்தையின் பிரகாரமாக இவர்கள் எல்லாரும் கூட்டு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலை அழிக்க வேண்டும், ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்து வருவார்கள். ஆனால் ஆண்டவருடைய அந்த தலையிடுதல் பெரிதாக இருக்கும். அவர் திட்டத்தோடு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை, எருசலேமை அவர் பாதுகாப்பார். பைபிள்ல தீர்க்க தரிசன வசனங்களை வாசித்து பாருங்கள். குறிப்பாக எருசலேமை குறித்து, கேபிட்டல் சிட்டியாக, இஸ்ரேல் நாட்டுடைய கேபிட்டல் சிட்டியாக எருசலேம் குறித்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் பாதுகாப்பை பற்றி நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், பரிசுத்த வேதாகமும் இப்போது நடந்து கொண்ட அத்தனை சம்பவங்களும் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. கருத்தாக அதை நாம் படிக்கிற சமயத்துல வேத வசனங்கள், தீர்க்க தரிசனம் எவ்வளவு நிறைவேறுதலாய் காணப்படுகிறது என்று சொல்லி, அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல தேவ பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களுடைய பங்கு என்னவென்றால், நாம் சமாதானத்துக்காய் செபிக்க வேண்டும். போர்கள் நடந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு சில அடையாளங்கள் அங்கங்கே நடந்து கொண்டிருந்தாலும்,
நம்முடைய ஜெபம் எப்படியா இருக்க வேண்டும் என்றால், கூடுமானவரை ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். காரணம், போர் நடந்தால் நமக்கு நன்றாக தெரியும், உலகமே பாதிக்கப்படும், எல்லா நாடும் பாதிக்கப்படும், மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அப்பாவி ஜனங்கள் சாகடிக்கப்படுவார்கள். அதனால நாம் தொடர்ந்து இந்த வார் நிறுத்தப்படவும் சமாதானம் நிலவும் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதையும், அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று அறிந்து கொண்டவர்களாய் இன்னும் ஆண்டவர்களை நெருங்கி வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.